வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுதா? கூட்டணியை அறிவித்த பிரேமலதாவா அதிர்ச்சியில் திராவிட கட்சிகள் எல்லாம் மகிழ்ச்சியில் விஜயா. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த வகையில்தான் அதாவது தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காமல்தான் அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் அனைத்துமே தீவிரமாக தனது வேலையில் அதிகமாக ஈடுபட்டு வருகிறதா. அதனுடன் தான் பாஜக தமாக கூட்டணி மட்டுமே உறுதி செய்யப்பட்டுள்ளதா. திமுக கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு சலசலப்புகள் நிலை வருவதால் அந்த கூட்டணி கூட எப்போது வேண்டுமானாலும் முறியலாம் என்ற நிலையில் உள்ளதாம். இந்நிலையில்தான் இந்த இரண்டு கட்சிகளுமே மூன்றாம் நிலை கட்சியாக பாமக தேமுதிகவுடன் கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பாமக இரண்டாக பிரிந்துள்ளதால் அதன் முடிவு கண்டிப்பாக என்னவென்று தெரியவில்லை. ஆனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக கூட்டணி என்பது அறிவிக்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்த நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி மீதமிருக்கும் கட்சியான தேமுதிக, திராவிட கட்சிகள் மற்றும் புதிதாக உதயமான தாவைக்கா என மூன்று பக்கமே கதவை திறந்து வைத்துள்ளதா. தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று பலரும் பிரேமலதாவிடம் கேள்வி எழுப்பிய போது கூட அதனை கடலூர் நடைபெறும் மாநாட்டில்தான் கண்டிப்பாக நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறி வந்தாராம். அது மட்டுமின்றி கடல் நடக்கும் மாநாடு தான் கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் என திடமாக கூறி வருகிறார். ஆனால் தேமுதிகவின் ஒவ்வொரு பிரச்சாரத்திலுமே ஒவ்வொரு கட்சியிலும் சேரப்போவதும் போன்ற சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவில் சேரப்போவது போன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்தி ஆர்பி உதயகுமார் சந்திப்பு என்பது பிரேமலதாவை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் தான் கண்டிப்பாக அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இவ்வாறு தேமுதிக எந்த கூட்டணியில் சேரும் என்பதை ஒரு சஸ்பெண்டாகவே இருந்து வந்த நிலையில்தான் தற்போது அவர் கண்டிப்பாக தாவைக்கால் இணைவது போன்ற ஒரு கருத்தை கூறியுள்ளாரா. இது குறித்து பேசிய அவர், வெறுமனமே ராஜ்யசபா சீட்டுக்காகவே நாங்கள் கூட்டணி வைக்கும் இயக்கம் அல்ல, இந்த தேமுதிக கிடையாது. அதாவது தொண்டர் விரும்பும் மக்கள் விரும்பும் கூட்டணி தான். நாங்கள் யாருடன் கண்டிப்பாக கூட்டணி அமைப்போம். அதாவது மக்கள் விரும்பும் நல்லாட்சியை நாங்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி அதிமுக திமுக மீது தற்போது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்ட காரணத்தினால்தான் மக்கள் விரும்பும் தொண்டர்கள் விரும்பும் இயக்கமாகவே இப்போதைக்கு இருப்பது தாவைக்கா தான் என்பதால் கண்டிப்பாக அவர் விஜய் கூட்டணி தான் குறிப்பிடுவார் என்றும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக தேமுதிக தாவைக்காவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டில்தான் அதன் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.